பல்வேறுபட்ட பாலினங்களை சேர்ந்த மக்கள் வந்து இந்த ஒரு பேரணியில வந்து கலந்துக்க வந்திருக்கோம். தமிழகத்திலும் சரி, இந்திய அளவிலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் முன்னெடுக்காத ஒரு முன்னெடுப்பை வந்து நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதுவும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பாலின சமத்துவ நடைன்றது ரொம்ப முக்கியமா பாக்குறோம். இந்த உலக சமூகமே ஒரு ஆண் மையவாதத்தில் ஆண்களின் நலனை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாலின சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து ஒவ்வொரு நாடும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் முழுமனதாக நிறைவேற்றினால் கூட இன்னும் 286 வருடங்கள் சமத்துவம் நிலவுவதற்கு தேவைப்படும். ஆண் பெண் மட்டும்தான் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து இந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. இரவு நேரத்துல வந்து பெண்களுக்குமே சரி, திருநங்கைகளுக்குமே சரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. பெண்ணை கூட வந்து ஒரு கட்டத்துல விட்டுருவாங்க, ஆனா திருநங்கைகளை விட மாட்டாங்க. நாங்க போனா வந்துட்டு பெண்களுக்கு நடக்கிறத விட 100 மடங்கு அதிகமான சீண்டல்களும் பாலின ரொம்ப ஒடுக்குமுறைகளும் வந்துட்டு எங்களுக்கு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறி இரவு அப்படிங்கறது எப்படி பகல் மாறியோ சரிசமமா ஆண் பெண் திருநங்கைகள் எல்லாரும் எப்படி பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்களோ அப்படி ஒரு சமூகமா தான் இருக்கணும்.